இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இன்னொரு ஒரு விஷயமும் வந்து தோணுது. என்னன்னா, டீசரில் இதுக்கு முன்னாடி ஒரு இடி மின்னல் ஷாட் காமிப்பாங்க. சூர்யா சார் வந்து இன்னொருத்தங்க கையை வந்து பிடிப்பாங்க. அது வந்து த்ரிஷா மேடம் கையா இல்லை சூர்யா சார் தான் இதில் டியூயல் ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அப்பயே இருந்துச்சு. கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து சூர்யா சார் ஸ்டேஜில் பேசியிருந்தாரு. நெருப்பு மாதிரி ஒரு படம் பார்க்க போறீங்க, எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சில ஷாட்ஸ் பார்க்குறப்போ, ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு சாமி அடி அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்குறப்போ மெட்ரோ ஃபைட் சீன் ஒன்று நடத்துறாங்க. அதில் வந்து சூர்யா சார் அடிக்கிறப்போ ட்ரெயினை உடச்சிட்டுலாம் கீழே போறாங்க. பேபி கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலில் வராரு. அது பார்க்குறப்போ ஒரு சிரிக்கிற மாதிரியான ஷாட்ஸ் கூட ஆர்ஜே பாலாஜி சாருக்கு வந்து காமிக்கப்படல. மேபி படத்தில் ஒரு ரோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லருக்கு நல்லாவே வந்து வரவேற்பு இருக்கு. அதில் சூர்யா அவர்களை பார்க்குறப்போ ஒரு சாமிங்காக இருக்காரு. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, இந்த வேலு சிங்கம் இந்த படத்துலலாம் ஒரு லுக்கில் இருப்பார் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு கிராமத்து லுக்கில் பயங்கரமாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, படத்தில் இது எப்படிலாம் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் இருக்கேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு இதெல்லாம் வச்சு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு எனக்கு உண்டான ஒரு ஷாக் என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அவர் டேரக்டர், சரி நம்ம முன்னாடி டீசரில் கூட அவருடைய அப்பியரன்ஸ் இருக்கும், பேக் ஷாட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் வில்லங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக வந்து அதை அக்செப்டும் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி சார் நம்ம வந்து சீரியஸ் ரோலில் பார்த்துருப்போம், ஒரு குணச்சித்திர வேடத்தில் பார்த்துருப்போம், காமெடி வேடங்களில் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு வில்லன், அதுவும் சூர்யா சாருக்கு ஏற்ற ஒரு வில்லன் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேபி அது படத்தில் அவருடைய வில்லனிசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ட்ரெய்லரில் ஒரு பேபி கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலில் வராரு. அது பார்க்குறப்போ ஒரு சிரிக்கிற மாதிரியான ஷாட்ஸ் கூட ஆர்ஜே பாலாஜி சாருக்கு வந்து காமிக்கப்படல. மேபி படத்தில் ஒரு ரோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவர் இறங்கி வில்லனிசம் பண்ணலாம். கதைக்கருவாக என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டில் ஒரு இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த இல்லீகலான விஷயங்களுக்கு ஹெட் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ட் கேங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வாசிகா அந்த லப்பர் பந்து படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க. ப்ளஸ் இதில் ஜட்ஜாக இருக்கக்கூடிய நட்டி நடராஜ் அவர்களும் வந்து ஒரு டைலாக்ல சொல்கிறாங்க, வந்திருக்கிறது கருப்பசாமியா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆர்ஜே பாலாஜி, நட்டி நடராஜ், ஸ்வாசிகா இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக இருக்காங்க. அந்த கோர்ட்டில் வந்து ஒரு இல்லீகலான விஷயங்கள் நடக்குது. அதை தட்டி கேட்கறதுக்கு நம்ம த்ரிஷா அவங்க வந்து ஆதங்கம் பொறுக்காமல், இந்த மாஸ்டர் படத்தில் மாளவிகா மோகன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய த்ரிஷா அவர்கள் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் இது பிடிக்காம இருக்காங்க. இது தட்டி கேட்க யாராவது ஒருத்தங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இது கமர்ஷியல் ஒரு டெம்ப்ளேட் படமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சூர்யா சார் வந்து என்ட்ரி கொடுத்து, இதுக்கு முன்னாடி அவர் அங்கேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம், சில பல காரணங்களால் அவர் வந்து போயிருக்கலாம் அங்கேருந்து. அவர் வந்து அதை தட்டி கேட்குற மாதிரியான காட்சிகள் வந்து இருக்குது. பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இன்னொரு ஒரு விஷயமும் வந்து தோணுது. என்னன்னா, டீசரில் இதுக்கு முன்னாடி ஒரு இடி மின்னல் ஷாட் காமிப்பாங்க. சூர்யா சார் வந்து இன்னொருத்தங்க கையை வந்து பிடிப்பாங்க. அது வந்து த்ரிஷா மேடம் கையா இல்லை சூர்யா சார் தான் இதில் டியூயல் ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அப்பயே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு ஷாட்டில் வந்து கையில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து கயிறு கட்டியிருக்காரு, ரைட் ஹேண்டில் வந்து ஒரு சின்ன காப்பு மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் வக்கீலா அவர் உள்ளே வரப்போ கையில் கயிறு எதுவுமே இல்லை. மேபி இது வந்து அவருடைய பிரதராக இருக்கலாம், பிரதர்ஹுட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இது ஒரு டியூயல் ரோல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகலில் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போகிற நார்மலான ஒரு வக்கீலாக இருக்கலாம். நைட்டில் வந்து இந்த அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு சாமியாக வந்து அவர் வரலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஸ்பிரிச்சுவல் திங்க் மேலே ரொம்பவே நம்பிக்கை உடையவர். அது வந்து கமர்ஷியல் சினிமாவில் ரொம்பவே அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், இப்போ சுந்தர் சி சார் படங்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு பேய் சாமி இது ரெண்டுத்துக்கும் இடையில இருந்த அந்த கிளாஷ் தான் படம். கிளைமேக்ஸில் அந்த சாமி சாங்கை போட்டு ரெண்டுத்தையும் மோத விட்டு ஒரு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் பண்ணிடுவார். கமர்ஷியல் சினிமாக்கு அது பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதே ஒரு ரூட்டை தான் வந்து நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி சார் கையில் எடுத்திருக்காங்க. மூக்குத்தி அம்மனில் காமெடி ப்ளஸ் ஃபேண்டசி திங்க் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த அம்மன் விஷயம் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ வந்து இதில் கருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு. ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மூக்குத்தி அம்மன் முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் த்ரிஷா அவர்கள் வச்சு மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படம் தான் வந்து நாளாக சூர்யா சார் எல்லாம் அந்த கதை போய் இது கருப்பு படமாக வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறப்போ வந்து என்னன்னா, மலையாள இண்டஸ்ட்ரீஸ் 2018 அந்த படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா இந்திரன்ஸ், அவரும் அப்புறம் அனாகா அந்த ஆலப்புழா ஜிம்கான அந்த படத்துல நம்ம அவங்கள பார்த்துருப்போம். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நீதி கேட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சுற்றி ஒரு ட்ராப் நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறப்பே தெரியுது. இதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி தான் வராங்க. ஏற்கனவே நம்ம சூர்யா சாரை வந்து வக்கீல் திரைப்படங்களை பார்த்துருப்போம். அது ஒரு பெஞ்ச் மார்க்கி கிரியேட் பண்ணாரு. வக்கீல் திரைப்படம் இந்த கமர்ஷியல்
ஆங்கிளில் ஒர்க் ஆகாமல் போனது வந்து எதற்கும் துணிந்தவன். அந்த படம் வந்து கொஞ்சம் மிக்சடாக போச்சு. ஆனால் ஜெய் பீம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம். அந்த படம் வந்து பயங்கரமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி மறுபடியும் வந்து சூர்யா சாரை தேட்டரில் ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு எடுத்த படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி எல்லாமே கலந்த மாதிரி. ஏன்னா தீபாக்கா வந்து இருந்தாங்க ஒரு ஷாட்டில், அவங்க இருந்தாலே வந்து காமெடி இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி லாஸ்ட்டாக ஃபன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த இடம் கூட கிளைமேக்ஸாக இருக்கலாம். எல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ண ஒரு படமாக தான் இருந்துச்சு. அவங்களும் அதை தான் பிளான் பண்ணாங்க. அக்டோபர்னு சொன்னாங்க, அக்டோபர் தீபாவளி. அதுக்கப்புறமா வந்து ஜனவரிக்கு போச்சு. ஜனவரியில் ஜனநாயகன் மறுபடியும் அவங்க இந்த கிளாஷில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தள்ளி போய் இப்போ வந்து இருக்குது. சூர்யா சாரை நம்ம வந்து கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸில் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கமர்ஷியல் ஃபிலிமுக்குமே வந்து அவர் முன்னாடி ஒரு கோட்டா இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது தானா சேர்ந்த கூட்டம்லேருந்தே சூர்யா சார் வந்து நம்ம தேட்டரில் பார்த்து ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு என்ஜாய் பண்ண ஒரு கமர்ஷியல் படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ரெட்ரோ படம் வந்துச்சு, ஒரு கங்குவாங்கிற ஒரு டிசாஸ்டர் அப்புறமா வந்து நம்ம ரெட்ரோ வந்துச்சு. ரெட்ரோ பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா சார் ஃபேன்ஸும் நார்மல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைந்த ஒரு திரைப்படமாக வந்து இருந்துச்சு ரெட்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும். செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னா ஒரு வேற ஜோனில் வந்து இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருந்த எதையுமே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக விட்டு, இப்போ இதே கம்ப்ளைண்ட் வந்து ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ்லையுமே இருந்துச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஜிகிர்தண்டா 2 அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன அது வேற மாதிரி கதையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் சுப்ராஜ் திரைப்படங்கள்ல வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதே தான் வந்து ரெட்ரோக்குமே வந்து நடந்துச்சு. சூர்யா சார் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஜோனுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து ஃபுல்ஃபில்டா ஒரு சூர்யா சார் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு தேட்டர்ல இருந்து யாருமே வந்து வெளில வந்து ரொம்ப நாளாயிருச்சு அப்படிதான் வந்து சொல்லணும். என்னதான் அவர் வந்து சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த மாதிரி தரமான உலக அளவிலான ஒரு தரமான ஒரு திரைப்படங்களை கொடுத்திருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம், என்ஜிகே, அதுலேருந்து தொடர்ந்து தேட்டரில் சூர்யா சார் வந்து என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த படம் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி சூர்யா சாரை மறுபடியும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஸ்ட்ராங்காக அவருடைய பெஞ்ச் மார்க்கை பதிக்க வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐயா கருப்பனே அது ஒரு மாதிரி போகுது இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நட்டி நடராஜ் அவர்கள் கூட வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க, சாய் அபியங்கருடைய மியூசிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு புது ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து சூர்யா சார் ஸ்டேஜில் பேசியிருந்தாரு. நெருப்பு மாதிரி ஒரு படம் பார்க்க போறீங்க, எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஸோ இதில் வந்து டீம் எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி சாரை தவிர டீம் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மோடில் தான் வந்து பேசினாங்க. இது கங்குவானாலே என்னன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி சார் அந்த ப்ரொடக்ஷன் டீமும் ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைந்த திரைப்படமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்குது, நிறைய ஃபைட் இருக்குது. ஜிகே விஷ்ணு அவருடைய சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறப்போ. அவர் கலர்ஸ்லாம் வச்சு ஒன்று விளையாடுவார் இல்லையா, மெர்சல் இந்த படத்துலலாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கலர்ஸ் வச்சு நிறையா விளையாண்டுருக்காரு. இந்த ஒரு ரெட் கலர் ஷார்ட், ரெட் ப்ளூ இந்த மாதிரிலாம் கலர்லாம் வச்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து இது ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆவலுடன் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூர்யா சாரோட பேரா நடிக்கிறாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு சைடில் வந்து ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அது பார்க்குறப்போ. அவங்க க்யூட்டாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. சூர்யா சாரை கூப்பிட்டு அந்த சுருட்டை காமிக்கிற அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும், நிறைய ஃபன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீக் சம்பவம் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்சி அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில வேர்டிங்ஸ் அந்த சினிமாவை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, பீக் சம்பவம், கூஸ்பம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களே வந்து படத்தில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ, ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு சாமி அடி அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்குறப்போ மெட்ரோ ஃபைட் சீன் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து சூர்யா சார் அடிக்கிறப்போ ட்ரெயினை உடச்சிட்டுலாம் கீழே போகிறாங்க. ஸோ தேட்ரிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆப்போனன்ட் ஆர்ஜே பாலாஜியாக இருப்பாரா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அதுவும் சூர்யா சாருக்கு வில்லனா அடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ சில இது எப்படி டஃப் கொடுப்பாரா, கரெக்டாக இருக்குமா, இல்லை ஆர்ஜே பாலாஜி சார் பார்க்குறப்போ நமக்கு அந்த பழைய இதை தான் நமக்கு ஞாபகம் வருமா, அவர் பண்ண அந்த காமெடி சீன்ஸ், அந்த குணச்சித்திர வேடம் இதை தான் ஞாபகம் வருமா என்னன்னு தெரியல. மேபி படத்தில் அவர் வந்து ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து ஒரு டீசர் ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அது ரொம்பவே தப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சார் இதில் வந்து ஒரு டியூயல் ரோல் பண்ணுறாரா, இல்லை பகலில் ஒரு வக்கீலாக வந்துட்டு நைட்டில் அநியாயத்தை தட்டி கேட்கும் ஒரு வக்கீலாக வந்து, அதாவது ஒரு சாமியாக வந்து வலம் வராரா அப்படின்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு குமுதம் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.